குமாரர்கள் என்கிற ஒரு அங்கீகாரத்தின் ஆண்டாய் நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து பார்த்தோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய இளைய சகோதர சகோதரிகளாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று ஆனதின் மூலமாய். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த 2015 நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒப்பாக அவர் எப்படி நடந்தாரோ அவருடைய வழிகளில் நாம் எப்படி செல்ல முடியும் என்பதாக இருக்க வேண்டும். அதற்கு இன்றைக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம் என்று 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 24வது வசனம். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இங்கே நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு சமமாய் ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம வாழ்க்கை என்பது என்ன? ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் எதுக்காக ஓடுறான்? ஓடி நல்லபடியாக முடித்து அதிலிருந்து பரிசு பெறணுங்கிறதுக்காக. ஆனால் இன்றைக்கு என்னென்னா நம்ம கிறிஸ்தவத்தில் நிறையா ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருக்குது, ஆரம்பம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வேத வசனத்தில் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அதை நீ இது பண்ணாதன்னு இருக்குது. ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன தெரியுது? எல்லாரும் ஊழியம் தொடங்கும் போதும் இல்லை ஒரு சபை தொடங்கும் போதும் காரியங்கள் தொடங்கும் போதும் ரொம்ப பெருசாக என்னென்னமோ செய்ய போகிறதா தொடங்குறாங்க. பட் ஆனால் முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாங்க என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சொந்த வாழ்க்கை, பர்சனல் லைஃபு, அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கை, அப்புறம் சபைக்குரிய வாழ்க்கை, இந்த எல்லாவற்றிலையும் பார்த்தா நம்ம தொடக்கம் எப்படி இருக்குங்கிறத காட்டிலும் நம்மளுடைய முடிவு எப்படி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இங்கே ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் என்ன? பரிசு பெறத்தக்கதாக ஓட வேண்டும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஓடினார்? நம்ம எப்படி அவரை பின்பற்றி ஓட முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி முடித்தார்? நம்ம எப்படி முடிக்க முடியும்? அதன் மூலமாக நம்ம எப்படி அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் ஆண்டவருடைய நாமத்திற்கு ஆண்டவர் முன்னாடி நிற்கும்போது நம்ம எப்படி முடிக்க முடியும் என்பதை குறித்து பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து பார்ப்போம். ஆனால் நான் பார்க்க போகிற வசனம் எபிரேயர் 12வது அதிகாரத்தில் உள்ள வசனம் தான். பட் ஆனாலும் என்னையை பொறுத்தளவில் அந்த அதிகாரம் பிரிக்கப்பட்டது ஒரு சரியான இடத்துல பிரிக்கப்படலைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. எபிரேயர் 11வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 34வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினால் ஜெயம் கொண்டவர்கள், விசுவாசத்தினால் வெற்றி கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடியதா யாரெல்லாம் எப்படி முடித்தாங்க? ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினால் வெற்றி பெற்றார்? மோசே எப்படி ஒவ்வொருத்தரையா, ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு, மோசே மற்றும் யோசுவா, இப்படி நிறைய பேரை எல்லாம் சொல்லி கொண்டே வந்துவிட்டு இந்த 35வது வசனத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா, இரண்டாக பாதியிலிருந்து பிரிக்கும்போது 34வது வசனம் பாருங்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயத்துக்கு தப்பினார்கள், பணவிலத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனார்கள், அந்நியனுடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் அப்படின்னு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் பூரா விசுவாசத்தினால எப்படி அவர்கள் தோல்விகளை சந்தித்தார்கள், எப்படி தங்களை மாய்த்து கொண்டார்கள் என்பதாய் இந்த பாதியிலிருந்து ஒரு வசனம் பிரியும். பார்த்தீங்கன்னா, வேறு சிலர் இதுக்கப்புறம் பூரா என்ன வரும்னா,
விசுவாசத்தினால எப்படி அவர்கள் இந்த மாம்சமான வாழ்க்கையில் சோதனையை சந்தித்து அவர்கள் ஆண்டவருக்காய் ஒன்று மரித்தார்கள், இல்லைவென்றால் ஆண்டவருக்காய் பாடுகளையும் நிந்தைகளையும் எப்படி அனுபவித்தார்கள் சொல்லி பாருங்க. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கற்றுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டுப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் பொறுத்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இதெல்லாம் எதனாலயா? விசுவாசத்தினால. எப்படி? நம்ம என்னன்னா விசுவாசத்தினால வெற்றிகளை கொண்டாடுறோம். வேத வசனம் என்ன செய்து? விசுவாசத்தினால செத்தவங்களையும், விசுவாசத்தினால கல்லறி உண்டவர்கள், விசுவாசத்தினால சாக கொண்டவர்கள், விசுவாசத்தினால அறுக்கப்பட்டாங்க. ஏன் எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுக்கல? நீ யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய சீஷர்கள் 12 பேரில் 11 பேர் எஞ்சினாங்க. 11 பேரில் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவானை தவிர்த்து மீதி 10 பேரும் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். யாருமே நார்மலாக சாகலை, ஒருத்தர் கூட. ஏன் தானியேல் அங்கே சிங்கத்தின் குகையில் தப்பி வைத்த ஆண்டவர் ஏன் உங்களை யாரையும் தப்பி வைக்கல? எல்லாரும் நீங்கள் யோசிச்சு நன்றாக சிந்திச்சு பாருங்க. இது எல்லாருமே மிகவும் கொடூரமான மரணத்தை அனுபவித்தார்கள். அதாவது ஒரு வெற்றியின் காரியம் இப்படின்னு பார்க்கக்கூடிய இதில் இவங்க எல்லாமே என்னமோ அன்பிலீவபிள், அதாவது நம்ப முடியாத அளவுக்கு வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்ட பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். எல்லாத்தையும் இருந்து வனாந்திரத்தினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்கெல்லாம் மரித்து போனார்கள். காரணம் என்னவா? விசுவாசத்தினால். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய நாட்களில் விசுவாசத்தினால வீடு வேணும், விசுவாசத்தினால கார் வேணும், விசுவாசத்தினால வேலை வேணும், விசுவாசத்தினால இது வேணும்னு பார்க்கக்கூடிய நம்ம போய்கொண்டே இருக்கிறோமே ஒழிய, ஆண்டவருக்காய் விசுவாசத்தினால நான் எப்படியும் ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டி வாழுவேன்னு சொல்லக்கூடிய கூட்டம் குறைந்து கொண்டே போகிறது. இங்கே பாருங்க, இவங்க எல்லாம் பண்ணிட உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. 38வது வசனம், அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடுப்பலிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும். இது என்ன? இப்படி அவங்க பாடு அனுபவிச்சு அவங்க மரணத்தை தவிச்சது எல்லாம் என்னமா? நல்ல சாட்சி. ஆண்டவருக்கு நல்ல சாட்சி உண்டாங்க. வாக்குத்தத்தம் பட்டதை அடையாமற் போனார்கள். அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, அந்த வாக்குத்தத்தத்தை தான் அவங்க அடையலை. காரணம் என்ன? அவர்கள் நம்மை அல்லாமல், யாரு? இந்த வசனத்தை வாசிச்சு கொண்டு தியானிச்சு கொண்டிருக்க உங்களையும் என்னையும் அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அதாவது என்ன சொல்றாங்க? நிறைய பேர் விசுவாசத்தினால வெற்றி பெற்றார்கள், நிறைய பேர் விசுவாசத்தினால தோல்வி அடைந்தார்கள் நம்மளை உலகத்தாரின் பார்வையில். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவர்களும் நற்சாட்சி பெற்றார்கள். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். யாரு? எல்லாருமே. இந்த 11வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட எல்லாருமே, இந்த விசுவாசத்தினுடைய ஹீரோக்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை அடையாமல் போனாங்க. காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் சேர்ந்து முடிக்கும் போது தான் அவங்களுக்கு பூரணராகக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும். இது என்னன்னா ஒரு ரன்னிங் ரிலே ரேஸ் மாதிரி. இப்போ நீங்கள் அந்த ஒலிம்பிக்கில் நம்மெல்லாம் பார்த்துருப்போம், 4x100 மீட்டர், 4x200 மீட்டர்ஸ். என்ன, ஒருத்தர் ஒரு 100 மீட்டர் ஓடி கையில் அந்த பேட்டர்ன் சொல்லக்கூடிய ஒன்றை வச்சிருப்பாரு. அவர் ஓடி முடித்ததுக்கப்புறம் அடுத்தவர் கையில் கொடுப்பாரு, அவர் ஓடிட்டு அதுக்கு அடுத்தவர் கையில் கொடுப்பாரு, அவர் ஓடி முடிச்சு அடுத்து. அப்போ இந்த 4 பேரில்
யாராவது ஒருத்தர் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணி இன்னொருத்தர் விட்டுட்டாருன்னா எத்தனை பேருக்கு தோல்வி? 4 பேருக்குமே தோல்வி. இப்போ என்ன சொல்றாரு, ஒரு சிலர் உலகத்தாரின் பார்வையில் வெற்றி அடைஞ்சது போல இருக்கும், ஒரு சிலர் உலகத்தாரின் பார்வையில் மாம்சமான முறையில் அவங்களுக்கு இது நடந்தது. ஆனால் இவங்க எல்லாரும் ஒரு பூரணராகிறதுக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய பங்கை செய்ய வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில் என்ன ஆயிடும்? அவங்களுக்கும் பூரணராகாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் 12வது அதிகாரத்தில் 1வது வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, யாரு? இந்த 11வது அதிகாரம் மட்டும் நமக்கு முன்னாடி முடித்து போனவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? ஸ்டேடியத்தில் சுத்தி உட்காந்து திரளான சாட்சிகளா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உட்காந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க? நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் இந்த ஓட்டத்தை எப்படி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று. ஏன்னா இந்த பாடுபடுவது கிறிஸ்தவத்தில் நீ அழைக்கப்பட்டிருக்க, நீ இதுக்காக நிந்தைகளை அனுபவிக்கிற அழைக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன், சரித்திரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பு இன்றைக்கு வரைக்கும் உள்ள நூற்றாண்டுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் 20 நூற்றாண்டுகளில் இறந்த மக்களை எல்லா நூற்றாண்டையும் சேர்த்து 1லிருந்து 20 நூற்றாண்டு வரைக்கும் ஆண்டவருக்காய் இரத்த சாட்சியாய் மரித்தவர்களை கணக்கெடுத்தீங்கன்னா, இந்த 21வது நூற்றாண்டில் மாத்திரம் இந்த மொத்த 20 நூற்றாண்டை விட அதிகமானவர்கள் மரிச்சிருக்கிறாங்க. எப்படி? 20 நூற்றாண்டுகளாக இரத்த சாட்சியாய் மரித்தவர்களை காட்டிலும் மொத்தமாக கூட்டி 20 நூற்றாண்டுலையும் இரத்த சாட்சியா மரிச்சவங்க கணக்கு எடுத்துறதையும் இந்த 21வது நூற்றாண்டில் இறந்தவங்களை மாத்திரம் எடுத்தீங்கன்னா அதிகமான பேர் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக இரத்த சாட்சியாய் மரித்து விட்டார்கள். ஆனா நம்ம பாராட்டுகிற இல்லை நம்ம பின்பற்றுகிற கிறிஸ்துவம் எங்கே உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது? யோசிச்சு பாருங்க. சில செய்திகளை, நம்ம வரக்கூடிய செய்திகள், நடக்கக்கூடிய காரியங்கள், சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் திரும்பி வரும்போது பூமியில என்னத்தை காண்பாரோன்னு பயமா இருக்குன்னு விசுவாசம் இருக்குமோன்னு. When the Son of Man comes back, will ye find faith on the earth? ஆண்டவரை குறித்த விசுவாசம் பாராட்டக்கூடிய மக்கள் இந்த பூமியில இருப்பார்களோ இல்லையோ? எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க. அன்னைக்கு ஆண்டவர் சொல்லி வச்சுட்டு போயிட்டார். அப்ப இவ்வளவு திரளான மேக சாட்சியுள்ள சாட்சிகள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு. நீங்க யாரா இருந்தாலும் சரி, சாதாரண ராணா சொன்னது போல அவருக்கு ஒரு ஓட்டப்பந்தயம், அவருக்கு ஒரு ட்ராக், எனக்கு ஒரு ஓட்டப்பந்தயம், எனக்கு ஒரு ட்ராக். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு. அந்த ஓட்டப்பந்தயத்தில் உங்களுக்கு கொடுத்த ரேஸை, உங்களுக்கு கொடுத்த ஓட்டத்தை நீங்க ஓடணும். அதில் தெளிவா இருக்கு பாருங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே. ஆனால் நம்மகிட்ட பெரிய பிரச்சனை என்ன? நம்ம அடுத்தவங்க ஓட்டத்தை தான் ஓட பார்ப்போம். நம்ம ஓட்டத்தை விட்டுருவோம். எப்படி? அந்த அக்கா ஓட்டம், அந்த அண்ணன் ஓட்டம், அந்த தம்பி ஓட்டம், இவங்க அடுத்தவங்க ஓட்டத்தை ஓடுறதுல இருக்க ஆர்வம் நம்ம ஓட்டத்தில் இல்லை. நீங்க யாராவது பாருங்க, பின்னாடி வர்றவன் எங்க வர்றான்னு பார்த்துட்டா ஓடுறான். தலை தெறிக்க தான் ஓடுனா கண்ணை மூடிட்டு ஓடி எப்படியாவது அந்த இலக்கை நோக்கி ஓடணும்னு சொல்லி ஓடக்கூடியவனா இருக்கிறவன் தான் ஜெயிப்பான். ஆனா நம்ம கிறிஸ்துவை மாத்திரம் விட்டு மீதி எல்லாத்தையும் பார்க்கறது. இப்போ உங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருக்கணும்?
விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரோட கம்பேர் பண்ணணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தவர் கூட தான் உங்களை கம்பேர் பண்ணணும். வேற யாரு கூடயும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. உங்களுடைய கண்கள் எப்பவும் அவரை நோக்கி இருக்கணும். அப்போ ஓடும்போது எப்படி ஓடணும்? பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, பாரமானவற்றை யாவற்றையும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் எவ்வளவு மெலிசான துணியை போட்டு, எவ்வளவு டைட்டாக போட்டு, உள்ளே காற்று போகாதபடி ஒரு கோட் பண்ண பனியனை போட்டு, அந்த சின்ன ஜெர்சியை போட்டு, வேற எதுவுமே வச்சுக்காம, உடம்புல சதை போடாமல் அதை பார்த்து அவன் காலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் அதை தினசரி அதை பயிற்சி பண்ணி அவன் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல், எக்ஸ்ட்ரா எதையும் வைத்து கொள்ளாமல் தன்னுடைய ஓட்டத்தை ஓடுகிறான். ஆனால் நம்ம எப்படி ஓடுறோம்? தவறாக புரிஞ்சு கொள்ளாதீங்க. நம்ம இந்த மாம்சமான வாழ்க்கை வாழுகிறோம். இந்த மாம்சமான வாழ்க்கைக்கு சில அத்தியாவசியமான தேவைகள் உண்டு, அதில் சந்தேகமே கிடையாது. எல்லாருக்கும் வீடு இருக்குது, வீட்டுக்கு வாடகை கட்டணும், இல்லைன்னா மார்ட்கேஜ் கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும், கேஸ் பில் கட்டணும், டெலிஃபோன் பில் கட்டணும், நிறைய செலவு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பணும், அந்த இது இருக்குது, இந்த செலவு இருக்குது. கண்டிப்பாக நமக்கு பணம் மிக அவசியமான ஒன்று, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நம்மளுடைய கண்கள் எதில் இருக்கணும்? நம்மை அழைத்தவரும், நம்முடைய விசுவாசத்தை தொடங்குகிறவரும், நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் அவரை நோக்கி இருக்கணுமே ஒழிய, நம்ம மீதி காரியங்களை நோக்கி பார்த்து கொண்டிருந்தோம்னா நம்மளுடைய ஓட்டம் சரியான ஓட்டமாக இருக்காது. அதனால் என்ன சொல்கிறாரு? சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அந்த இந்தியாவில் போயிருந்தப்ப நான் யூத்து கூட உட்காந்து பேசும்போது, முன்னாடி இருந்த ஒரு பாவமான சூழ்நிலைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாவமான சூழ்நிலையும் பார்க்கும்போது பயமாக இருக்கிறது. இந்த இளைய தலைமுறை சந்திக்கக்கூடிய சவால்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையை பார்க்கும்போது உண்மையிலே பயமாக இருக்கு. இன்றைக்கு நீங்கள் முன்னாடி நம்ம வேற எந்த மாதிரி ஒரு பாவம் பண்ணணும்னா நீங்கள் தேடி போகணும். இன்னைக்கு பாவம் உங்களை தட்டுது, லிட்ரலாக உங்களை தட்டுது. யாருக்கும் எதுக்கும் நேரம் இல்லை. காலையில் வேலைக்கு எப்போ போவீங்க? நான் 7 மணிக்கு எழும்பி போவேன், அப்போ தான் ஒரு 2 மணி நேரத்தில் ஆஃபீஸுக்கு போக முடியும். ராத்திரி எப்போ வருவீங்க? 10:30 11 மணிக்கு. வாரத்தில் எத்தனை நாள் வேலை? 6 நாள் வேலை. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி சந்தித்து கொள்வது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் சந்திக்கிறாங்க. ஏன்னா இவங்க மனைவி காலையில் ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க, ஹஸ்பண்ட் மத்தியான ஷிஃப்ட்டுக்கு போகிறாரு. அதனால் அவர் வரும்போது ராத்திரி 2 மணி 3 மணிக்கு வர்றாரு. 2 மணிக்கு அதுக்கப்புறம் அவர் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு அவர் படுத்து, காலையில் சகோதரி வேலைக்கு போகும்போது பிள்ளையும் குளிப்பாட்டி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க வரும்போது கூப்பிட்டு வர்றாங்க. இவர் மத்தியானம் எந்திரிச்சு 12 மணிக்கு கிளம்பி 2 மணிக்கு வேலைக்கு போனார்னா ராத்திரி 12 மணிக்கு முடிக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்போ அவரே சொல்கிறாரு, ஜோக்கா சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு என் பிள்ளை அங்கிள்னு கூப்பிடாத வரைக்கும் பரவாயில்ல பாஸ்டர். யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அதான் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளை பாவமும் நம்மளை ஆண்டவற்றிலிருந்து பிரிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம அதை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அவரை நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். பொறுமை இன்றைக்கு இல்லாத ஒரு கமாடிட்டியாக போயிடுச்சு. பர்சிவியரன்ஸ் அதெல்லாம் கிடையாது. நம்ம இன்னைக்கு வாழக்கூடியது என்ன? இன்ஸ்டன்ட். அது குடிக்கிற காஃபியாக இருக்கட்டும், சாப்பிட்ற நூடுல்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம உபயோகம் பண்ணுற இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபோனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இன்ஸ்டன்ட், உடனே வேணும். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு காலையில் ப்ரேயர் போட்டோம்னா சாயந்தரம் பதில் வந்துடணும். பொறுமை, பொறுமையோட ஓடக்கடவும். அப்போ உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவங்க ஆண்டவரை பார்த்து நம்ம ஓடும்போது, அப்போ நம்ம எப்படி ஓடணும்? பொறுமையோட நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை ஓடுவோம். பாருங்களேன்,
அவர் எப்படி ஓடினாருங்கிறத அடுத்த வசனம் சொல்லுது. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவருக்கு முன்னாடி வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப ஆண்டவருக்கு என்ன முன்னாடி சந்தோஷம் வச்சாங்க? அவருடைய ஓட்டத்துக்கு என்ன வச்சாங்க? இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய குடும்பத்தில் வந்து சேருவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவருக்கு முன்னாடி வச்சாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? எதையும் எண்ணாமல் சிலுவை மரணத்திற்கும் போனார். நான் எப்பயுமே இப்படி தான் சொல்லுவேன், இந்த பூமியில் நான் ஒருத்த மாத்திரம் இருந்திருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக மரணத்திற்கு அனுப்பிச்சிருப்பார். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் தெரியல, என்ன அப்படி தான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறார். ரெண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி கெத்செமனே பூங்கால அழுதார், ரத்தம் சிந்த அழுதார். ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அங்கே என்ன காட்டப்பட்டது நான் விசுவாசிக்கிறேன்னா, நீங்கள் போக வேணாம் இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் போக வேணாம். நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா இந்த ஏப்ரஹாம் இருக்கானே இவன் பாதாளத்துக்கு போயிடுவான் அப்படின்னு காட்டப்பட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் என்னையே மீட்பதற்காக சேச்சா ஏப்ரஹாம் பரலோகத்துக்கு வேணும், அவன் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி ஆண்டவர் என்னையை பார்த்து அந்த சிலுவைக்கு போனார். அப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் விசுவாசிக்கணும். ஏன்னா நான் அந்த சிலுவை மரணத்தை மேற்கொள்ளலை. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் ஏற்கலைன்னா உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லை. எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்போம்? அப்போ என்ன பார்த்தாரு? இதோ நான் சிலுவை மரணத்திற்கு போகவில்லை என்றால் இவன் பாதாளத்துக்கு போய்விடுவான், இவனை மீட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ என்ன அவர் பார்த்தாரு? அவருக்கு முன்பாக சந்தோஷத்தை பார்த்தார். என்ன சந்தோஷம்? தேவன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரோடும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை பார்த்தாரு. அந்த சந்தோஷத்தை பார்த்த மாத்திரத்தில் நான் எந்த நிந்தைப்பட்டாலும் சரி, நான் என்ன அவமானம் அடைஞ்சாலும் சரி, எவ்வளவு கோரமான பாடுபடுறதா இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அந்த சிலுவை மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஆகையால் எப்படி? அதனால நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எப்படி? இப்ப இவ்வளவு தூரம் இவ்வளவு பாடுபடுற இவ்வளவுதையும் அவர் எப்படி சகிச்சுக்கிட்டு போனாரோ அதே போல நீங்களும் உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய காரியங்களை நீங்கள் சகித்து கொண்டு போகக்கூடிய மக்களாக வரணும். இளைப்புள்ளவர்கள் சகிப்பு உள்ளவர்கள், ரெண்டு வார்த்தை இந்த வசனத்தில் இருக்கு. இளைப்பு உள்ளவர்கள்னா என்ன? இதெல்லாம் நம்ம வழக்கத்தில் உபயோகப்படுத்தாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இளைப்புள்ளவர்களுக்கு இன்னைக்கு நம்ம இந்த நடைமுறை தமிழில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எது? பொறுமையா? அதாவது ஒரு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு ஆறுதல், அதாவது அவர் பக்கத்தில் சாய்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம். எல்லாம் அவர் பார்த்துக்கிறார், ஒரு பிரச்சனை இல்லை, நீ சந்தோஷமாயிரு. இங்கே இளைப்பாரிக்கும். உன்னுடைய எல்லா கவலைகளும் என்ன துக்கங்களுக்கும் நீ என்கிட்ட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைப்புள்ளவர் சகித்து கொள்ளக்கூடியது. அப்போ நமக்கு நேரக்கூடிய நிந்தைகளுக்கும் நமக்கு நேரக்கூடிய பாடுகளுக்கும் என்ன வரணும்? சகிப்புத்தன்மை. எப்போ சகிப்புத்தன்மை வரும்? நீ என்ன பண்ணாலும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார், என்னை அவர் கரம் பிடித்து வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு சகிப்புத்தன்மை நமக்கு வரணும்னா முதல்ல ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்துக்காக கொண்டு போகிறார்
அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அது புரியாத வரைக்கும் நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பாருங்கள், அதை நினைத்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. எப்படி? பாவத்துக்கு எதிர்த்தா வரும்போது நீ ரத்தம் சிந்தி சாகிற அளவுக்கு நீ உனக்கு வரலையே. கண்டிப்பாக இந்த வசனம் நமக்கு பொருந்தும். லண்டனில் இருக்க நமக்கு நிச்சயமாக இது பொருந்தும். வேறு ஊரில் வேணால் இது வாசிக்க முடியாது. ஒரு சில ஊர்களில் இது கஷ்டம் இப்போ இருக்க நிலைமையில். நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாமத்திற்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருக்கா? நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர்னு சொல்லி சொன்னால் உன்னை கொன்றுவோம். இன்னைக்கு ஐசிஸ் வெட்டுறாங்க. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலி, இல்லைன்னா உன்னை வெட்டுவேங்கிறான். அவனுக்கு இந்த வசனம் கண்டிப்பாக இல்லை. ஆனால் நமக்கு உண்டு. நம்ம இன்னும் அந்த அளவுக்கு சோதிக்கப்படலை. வரும், நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வரக்கூடிய நடக்கக்கூடிய நாட்கள், நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய சரீரமாகிய சபையை பரிசுத்தப்படுத்துவதற்கு எதிரியை கொண்டு தான் பயன்படுத்துவார். யார் உண்மையிலே ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டி வாழக்கூடியவர்கள் யாரெல்லாம் சும்மா மேம்போக்கா இருக்கிறாங்களோ அவங்க ஓடுறதுக்கு தன்னுடைய எதிரியை கொண்டு தான் ஆண்டவர் புடமிடுவார். அக்னியினால தான் புடமிடுவார். ஏன்னா இன்றைக்கி அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இப்போ என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் நீங்கள் அவரோட பிள்ளை அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்துக்குள்ளே வரணும்னா நீங்கள் ஒரு பொறுமையோடு ஓடணும். உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடணும். அப்படி போடும்போது உங்கள் ஓட்டத்தில் உங்களுக்கு என்ன வரும்? ஆண்டவர் சிட்சை பண்ணுவார், கண்டிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், நீ வெக்கப்பட்டு போவதில்லை. இப்படியெல்லாம் வசனமாக சொல்லி கொடுறதை விட்டுட்டு நம்ம என்ன தேர்ந்தெடுத்து உன்னை சோதிப்பார்னு சொல்லி கொடுக்குறோம், இல்லை உன்னை இது பண்ணுவார்னு சொல்லி கொடுக்குறோம். காரணம் என்ன? ரெண்டும் உண்டு. ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் உன்னை சிட்சை பண்ணவே மாட்டார். என்ன பின்னாடி வர்ற வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, 6வது வசனம் பாருங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். உங்களை ஆண்டவர் உண்மையிலே நேசிக்கிறார்னா கண்டிப்பாக உங்களை சிட்சிப்பார், கண்டித்து உணர்த்துவார். ஏன்னா அடுத்து வரக்கூடிய வசனங்கள் என்ன சொல்கிறாரு? நீ தகப்பனுடைய பிள்ளையாக இருக்கணும்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளைய கண்டித்து உணர்த்துவார். நீ வேசியினுடைய பிள்ளைன்னா உன்னைய கண்டிக்க ஆண்டவர் கண்டித்து உணர்த்தும் போது அதை நாம் கேட்டு நாம் அதற்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இதே எபிரேயர் 5வது அதிகாரத்தில் 8வது வசனம் பாருங்கள். 7வது வசனத்தையும் வாசிக்கிறேன், சேர்ந்தே வாசிக்கிறேன். எபிரேயர் 5, 7, 8. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அவர் கீழ்ப்படியாமல் இருந்தாரா? யோசிச்சு பாருங்களேன். நான் எனக்கு தெரிஞ்சு வேத வசனம் வாசிச்சு வர பார்த்ததில் எந்த இடத்துலையும் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் எந்த காரியமும் செய்யவே இல்லை. இயேசு கிறிஸ்து மாம்சமாக இருக்கும்போது எந்த ஒரு காரியத்திலையும் கீழ்ப்படியாமல் இருக்கவே இல்லை. என்ன, சிலுவை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி மாத்திரம்தான் ஏதாவது ஒரு வழியில் இது முடிஞ்சதுன்னா அப்படின்னு ஒரே ஒரு கன்செஷனுக்கே தான் கேட்குறாரே ஒழிய மற்றபடி எங்கேயுமே அவர் கீழ்ப்படிதலை குறித்து எந்த இடத்துல யாரும் இதை சொல்ல முடியாது. நாங்கள் வசனம் என்ன சொல்லுது? மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள வரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து
தமக்கு உண்டான பயபக்தியினிடம் கேட்கப்பட்டு. இன்றைக்கு நம்மகிட்ட பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. நிறைய பேருக்கு என்ன, பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. அதனால தான் ஆண்டவர்கிட்ட அவங்க ஜெபமும் கேட்கப்படுவதில்லை, ஆண்டவருக்குள்ள அவங்க வளர்றதும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிந்து. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு பயபக்தியோடு கீழ்ப்படிந்து அவருடைய சிக்ஷையை சில வேளையெல்லாம் அவர் கண்டித்து உணர்த்தி நம்மளை சிக்ஷையின் மூலமாய் நம்மளை சுத்தப்படுத்தி நமக்குள்ளே இருக்கிற எந்த விதமான பாவங்களோ எந்த ஒரு காரியமோ நமக்கு நம்முடைய ஓட்டத்திற்கு தடையாய் இல்லாதபடி நாம் களைந்தெறிந்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடி நம்ம ஓட்டத்தை முடிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. இப்போ அதனால தான் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நம்ம ஓடும்போது எதுக்காக ஓடுறோம்? பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஓடுகிறோம். பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நம்ம பெறக்கூடிய கிரீடமோ இந்த உலகத்தில் இச்சையை அடக்கி தங்களுடைய உடம்பை கட்டுப்படுத்தி தங்களுடைய மாம்சமான சரீரத்தை கட்டுப்படுத்தி ஒரு சின்ன இது கூட வராத அளவுக்கு அவங்களுடைய வெயிட் முதற்கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து என்ன சாப்பிட போகிறாங்க, எப்படி சாப்பிட போகிறாங்க, சரியாக தூங்கி இது பண்ணி. நீங்கள் நிறைய இந்த டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருப்பீங்க. சைனாவில் இருந்து சரி, இது ரஷ்யாலையும் சரி பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் இந்த இதில் ஒலிம்பிக்காக ஒலிம்பிக்கில் பந்தயத்தை ஒலிம்பிக் பந்தயத்தில் போராட போகிறவங்களுக்கு எவ்வளவு வருஷம் அவங்க வாழ்க்கை பூராமே என்ன முழு வருஷமாக 5 வருஷமாக 4 வருஷமாக அந்த மொத்த இதுவும் அவங்களுடைய என்னது டெய்லி ரொட்டீன் அதை செஞ்சுக்கொண்டே இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாறுதல் வராதபடிக்கு செஞ்சு செஞ்சு அவங்க வாழ்க்கையே அர்ப்பணித்து அதுக்காக பண்ணுவாங்க. கடைசியில் ஒலிம்பிக்கில் போட்டி போட்டு அவங்க தங்கப்பதக்கம் பெற்று விடுவார்கள். அந்த தங்கப்பதக்கம் பெற்றவங்களை நமக்கு எத்தனை நாள் ஞாபகம் இருக்கும்? அடுத்த ஒலிம்பிக் வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கும் மேக்சிமம். அதுலேயும் கொஞ்சம் பேர் தான் ஞாபகம் இருக்கும். அழிஞ்சு போகிற கிரீடம் எப்படி? அது அழிஞ்சு போகிற கிரீடம். நம்ம 2012 ஒலிம்பிக்ஸ் நடந்தது லண்டனில். நமக்கு ஒரு 2-3 பேரை தவிர்த்து வேற யாருக்காவது பேர் சொல்ல முடியுமா? முடியாது. நல்லா யோசிங்களேன். நிறையா பேர் உட்காந்து லைவாக பார்த்தீங்க, இல்லை ஒரு சிலர் நேராக ஸ்டேடியத்துக்கு போய் பார்த்தீங்க. மேபி எல்லாம் இந்த 100 மீட்டர்ஸ் ரேஸு இல்லை நம்ம மோஃபரை ஓடினது, இப்படி 2-3 விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்குமே ஒழிய வேறு எவன் கோல்டு மெடல் வாங்கினது ஞாபகம் இருக்காது. இவ்வளவு ஏன் யூகே எவ்வளோ கோல்டு மெடல் வாங்கிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு தெரியாது, அழிஞ்சு போயிடும், ரெக்கார்டு அழிஞ்சு போயிடும். மொத்தம் எவ்வளோ மெடல் அடுத்த ஒலிம்பிக் வரும்போது நமக்கு அதை காட்டுவாங்க. போன ஒலிம்பிக்கில் இவ்வளோ கோல்டு மெடல் எடுத்துச்சு, இந்த ஒலிம்பிக்கில் இவ்வளோ எடுக்க போகுது, இவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஒலிம்பிக் வரும்போது இது மறந்து போயிடும், சுத்தமாக மறந்து போயிடும். இது அழிஞ்சு போகிற கிரீடம். ஆனால் நீங்களும் நானும் பெறப்போகிற கிரீடம் எப்படி? அழியாத நித்தியமான கிரீடம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஓடக்கூடிய ஓட்டத்துக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பிரயச்சித்தம் எடுத்து நம்ம எவ்வளவு தூரம் நம்மளை பாதுகாத்து செய்ய வேண்டியது முக்கியம். அழிஞ்சு போகிற கிரீடத்திற்கு ஒரு 4 வருஷம் தன்னை அர்ப்பணித்து அதுக்காக ராத்திரி பகலா எல்லாவற்றையும் செய்து இச்சையடக்கமாக இருந்து ஒரு ஒழுக்கமாக இருந்து ஒரு கீழ்ப்படிதலாக இருந்து அவங்க செஞ்சு அவங்க அடுக்கக்கூடிய ஒரு கிரீடத்திற்காக இவ்வளவு தூரம் பண்ணுறாங்களே, அப்போ நித்திய கிரீடத்திற்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ பொறுமை இருக்கணும், எவ்வளவு காரியங்கள் நம்ம இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நாம் எவ்வளவு பொறுமையாக நம்மளை பாதுகாத்து நம்ம எப்படிப்பட்ட ஓட்டம் ஓட வேண்டும் நன்றாக சிந்திச்சு பாருங்க. அப்போ நமக்கு எவ்வளவு முக்கியமான அழைப்பு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டப்பந்தயத்தை முடிக்க இது சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம்
2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இப்ப என்ன, தான் ஓட்டத்தை முடிஞ்சு இந்த உடம்புல இருந்து தான் போக போறேன், இந்த மாம்சத்திலிருந்து நான் போக போறேன். அப்ப என்ன சொல்றாரு, நான் என்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் பானபலியாய் ஊற்றி விட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே மிச்சம் இல்லை. யோசிச்சு பாருங்க. இன்றைய இரவுக்குள்ள நம்ம சும்மா ஒரு இதுக்காக தான் சொல்றேன், பயமுறுத்துறதுக்காக இல்லை. இன்றைய இரவு நீங்க இறந்து போயிருவீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். உங்களால் இப்படி ஒரு வசனம் எழுத முடியுமா? என்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கான்ஸ்டன்டா அதை சொல்றாரு. இப்ப மாத்திரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் எடுத்து பார்த்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்தில் 32வது வசனம் நினைக்கிறேன். அவர் சொல்லும்போது சொல்றாரு, எபேசு சபையை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு பிரயோஜனமான காரியம் ஒன்றையும் நான் வைத்துக் கொள்ளவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். எப்படி? உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு காரியம் சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நான் வச்சு விடாம நான் அதை பூரா உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, என்னை நானே பானபலியாய் முழுவதுமாய் தாரை வார்த்து விட்டேன், என் பாத்திரம் எம்டி, இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஃபுல்லா நான் ஊத்திட்டேன். I poured out like a drink offering. நான் என்னை தானே பானபலியாய் வார்த்து விட்டேன். அடுத்து என்ன சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அருமையான வார்த்தைகள். என்ன ஒரு அருமையான வார்த்தை. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தெளிவா சொல்றார். என்ன, நான் நல்ல எனக்கு நியமிச்ச ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்போ என்ன, எனக்கு ஆண்டவர் அங்க கிரீடம் வச்சிருக்கிறார், நான் அதை போய் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஆறுதல் சொல்றாரு பாருங்க. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரம் அல்ல. யாரு? இந்த ஓட்டத்தை ஓடின எனக்கு மாத்திரம் அல்ல, யாருக்கு? அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இன்னும் ஒரே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னன்னா, இந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்க ஓடுனீங்கன்னா உங்க கூட போட்டி போடுற ஒரே ஆள் யாரு? நீங்க தான். அப்ப எல்லாருக்கும் ஒரு ரேஸ், எல்லாரும் அவங்கவுங்க பந்தயத்தை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நித்திய கிரீடம். அல்லேலூயா. ஏன்னா இங்க உலக பிரகாரமா ஓடுறதுல ஒருத்தனுக்கு தான் கிரீடம். ஆனா ஏன்னா எல்லாரும் ஒரு விதமான ஓட்ட பந்தயத்தை ஓடுறாங்க. ஆனா கிறிஸ்தவத்துல என்னன்னா, நீங்களும் நானும் அவங்களுக்கு தனித்தனியா நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுறோம். அதனால நீங்க உங்க ஓட்டத்தை சரியா ஓடி உங்களுடைய ஓட்டத்தை முடிச்சு விசுவாசத்தை காத்து கொண்டீங்கன்னா நித்திய கிரீடம் உங்களுக்கும் கொடுக்கப்படும். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா ஓடணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு, நம்ம கண்களுக்கு முன்பாக எப்போதும் கிறிஸ்துவை வைத்து கொண்டு, விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, என்னுடைய கண்கள் எப்பவும் அவரை தான் பார்த்துருக்கணும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது முன்னாடி பார்த்து தான் ஓட முடியும், பின்னாடி பார்த்து ஓட முடியாது, சைடில் பார்த்து ஓட முடியாது, அந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்த்து ஓட முடியாது, ஸ்டேடியத்தில் நின்று கைதட்டுறவங்களை பார்த்து ஓட முடியாது. எதை பார்த்து ஓட முடியும்? எனக்கு நியமிக்கப்பட்ட இந்த ட்ராக், எனக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் நான் ஓடி என்ன பண்ணணும்? அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு நான் இதை கொடுக்கக்கூடியவனா இருக்கணும். அப்படி வரும்போது என்ன நடக்கும்? அவங்க ஓட்டத்தை ஓடுவாங்க, எல்லாரும் ஓடி முடிக்கும்போது என்ன? எல்லாருக்கும் நித்திய கிரீடம் கொடுக்கப்படும். இந்த ரிலே ரேஸில் 4 பேர் ஓடி முடிச்சதுக்கப்புறம் பரிசு கொடுக்கும்போது யாருக்கு கொடுப்பாங்க? 4 பேருக்கும் கொடுப்பாங்க. ஒருத்தர் முதல்ல நல்லா ஓடி இருக்கலாம், 2வது ஓடினவர் கொஞ்சம் கிந்தி கூட ஓடி இருக்கலாம்,
மூணாவது ஓடினவர் ரொம்ப மோசமாக ஓடி இருக்கலாம். நாலாவது ஓடினவர் 2 பேரும் மிற்றதையும் முயற்சி சேர்ந்து ஓடி கரை சரியாக முடிச்சு முன்னாடி வரும்போது யாருக்கெல்லாம் பரிசு வரும்? 4 பேருக்கு வரும். நல்லா ஓடினவங்க, விசுவாசத்தில் வெற்றி பெற்றவங்க, விசுவாசத்தில் சாக கொடுத்தவங்க, விசுவாசத்தில் பொறுமையோட ஓடினவங்க, விசுவாசத்தில் சகித்து கொண்டவங்க, விசுவாசத்தில் இரத்த சாட்சியா மரித்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். எப்ப? உங்களுக்கு நியமித்து வச்சிருக்கிற ஒரு ஓட்டத்தை ஓடும்போது. அதனால தான் ஆண்டவர் அவர் ஓடும்போது என்ன பார்த்தார்? தனக்கு முன்னால் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு. இப்ப இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ உன் ஓட்டத்தை ஓடு, நீ நல்ல போராட்டத்தை போராடு, உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளு, உன்னுடைய ஓட்டத்தை முடி. அப்ப என்ன? உனக்கு ஒரு நித்திய கிரீடம் கொடுக்கப்படும் சொல்லி உங்க முன்னாடி இன்றைக்கு ஒரு முன்னாடி வைக்கிறார். என்ன? ஒரு சந்தோஷத்தை வைக்கிறார். சதா காலமும் ஆண்டவரோட அந்த நித்திய கிரீடத்தை கொடுத்து, வா மகனே மகளே, உண்மையும் உத்தமமாய் இருந்தாய் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு அந்த கிரீடத்தை கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க? அல்ல ஆண்டவரே சந்தோஷம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஓடக்கூடிய ஓட்டம் ஒரு பொறுமையோட ஆண்டவரை போல மாற்றக்கூடியதாய், தேவனுக்கு பயந்து பயபக்தியாய், நமக்கு என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ தயவு செய்து என் அருமை சகோதரனே சகோதரியே, இந்த 2015வது வருஷத்துல நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஓடுவதற்கு தடையாய் இருக்கக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாவமா இருந்தாலும் அதை விட்டு விலகி ஆண்டவரை பின்பற்றி நீங்க ஓடும்போது உங்களுக்கு நித்திய கிரீடம் கொடுக்க ஆண்டவர் தயாரா இருக்கிறார். நீங்க அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த சந்தோஷத்தை முன்வைத்து ஓடக்கூடிய மக்களா நம்ம ஓட்டத்தை ஓடுவோமா? ஏன்னா நம்ம 2015 இந்த கார்டு ஃபில் பண்ணும்போது மேலே முதலாவது என்ன எழுதணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல என்னை மாற்றுங்கள்னு எழுதணும். அப்ப கிறிஸ்து எப்படி ஓடினார்? தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பார்த்தார். இதோ ஆபிரகாம் பாதாளம் போயிடக்கூடாது அப்படின்னு அவர் சிலுவை மரணத்துக்கு போனார். இன்றைக்கு நீங்க யார் பாதாளம் போயிடக்கூடாதுங்கிறக்காக உங்களுடைய சுயத்தை விட்டு கொடுத்து நீங்க எப்படி கிறிஸ்துவ போல வாழ முடியும்? அப்படி வாழும்போது நீங்க நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் எல்லோரும் எலும்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?